தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு நாங்கள் ஒரு இனம், எங்களுடைய மொழி பாதுகாக்கப்படும். வேதநாயகம் எழுதிய கதைகளும் இன்றைக்கு போற்றப்படுகின்ற, மாதவையா எழுதிய புதினங்களும் போற்றப்படுகின்றன, ராஜா ஐயர் எழுதின புதினங்களும் போற்றப்படுகின்றன. அது மாதிரி தமிழக வெற்றி கழகம் இருக்கு. வில்லுக்கு ஒரு விஜயன், பாரத வெற்றிக்கு ஒரு விஜய், தமிழக வெற்றி கழகம். தமிழகம் வெற்றி கழகம். தமிழகத்திலே வெற்றி இருக்குது, அந்த கழகம் வெற்றி பெறும். இப்போ விஜய் பேசும்போது திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள் அப்படின்னு பேசுகிறாரு. சீமான் அதை எதிர்க்கிறார். திராவிடம் வேற, தமிழ் தேசியம் வேற, ரெண்டு ஒன்று கிடையாது அப்படிங்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஒன்றுக்கொன்று இருப்பு பாதை எப்படி இருக்கிறதோ அந்த இருப்பு பாதை ரெண்டு தண்டவாளம், அந்த தண்டவாளத்தில் ரயில் ஓடுது. இது ரெண்டுமே அவசியம். தமிழ் தேசியமும் வேண்டும். அன்றைக்கு இருப்புக்காக தான் பேச முடியும் திராவிடம்னு. தமிழ் தேசியம்னு மறைமலையடிகள் தானே தந்தை. பெரியார் எப்பவும் போகிறாரு, இந்திய எதிர்ப்பு எப்போ எடுக்கிறாரு? மறைமலையினுடைய மகள் நீலாம்பரி அம்மையார் சென்னை கடற்கரையில் கூட்டம் நடத்துகின்றார். நாவலர் சோமசுந்தர பாரதி இந்திய எதிர்ப்பு சர்வாதிகாரியாக தன்னுடைய நடைபயணமாக வருகிறார். தெற்கே இருந்து மதுரை, திருச்சி, விழுப்புரம் என்று பிரச்சாரம் செய்து வருகிறார். இறுதியில் சென்னையில் நடந்து கடற்கரையில் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வாருங்கள் என்று அன்றைக்கு பெரியார் கிடையாது, ராமசாமி நாயக்கர். அதுக்கு தான் பெரியார்னு பட்டம் கொடுக்குறாங்க. நீலாம்பரி அம்மையார் அழைச்சிட்டு வர. அப்போ தான் இந்திய எதிர்ப்புலாம் நுழைகிறார். இந்திய எதிர்ப்புக்கு அடிப்படையில் தமிழ் தேசியம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சூழலில் பேசிட்டு வந்தால் அது சுதந்திரம் பெற்ற காலத்தில் பிரிட்டிஷ்காரருக்கு முன்னாடி ஆங்கிலமயமாகக்கூடாது அன்னு தமிழ் தேசியம்ங்கிற இதில் திருவிக்கா பேசுகிறாரு. திருவிக்கா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வேறு. திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு விஜய் பேசுகிறது. விஜய் அந்த அரசியலை முன்னெடுக்கிறத எப்படி பார்க்குறீங்க? விஜயை பொறுத்தவரையிலும் ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும்னு நினைக்கிறார்கள். மாற்று அரசியல் நீண்ட காலமாக எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் மறுமலர்ச்சி திமுக என்ற ஒரு கட்சியை கட்டினோம். அந்த கட்சியை கட்டின ஒரு 10 நிறுவன தலைவர் நான் மினிட்டில் கையெழுத்து போட்டேன். அந்த மினிட்டில் பொறுத்து முதல் கையெழுத்து வைகோ, அன்றைக்கி வைகோபாலசாமி தான் கையெழுத்து, வைகோன்னு பேர் மாதிரி. ரெண்டாவது கையெழுத்து நம்ம கண்ணப்பன், கண்ணப்பன் மத்திய அமைச்சராக இருந்தால், மாநில அமைச்சராக இருந்தார். மூணாவது கையெழுத்து எல் கணேசன். நாலாவது கையெழுத்து பொன்முத்துராமலிங்கம் திமுக இருக்கார். அஞ்சாவது கையெழுத்து செஞ்சி ராமச்சந்திரன் இன்னைக்கு இருக்கிறார், தென்னார்காடு மாவட்ட செயலாளர் திமுக. ஆறாவது கையெழுத்து நான் போட்டேன். ஏழாவது கையெழுத்து இவர் போட்டார், யார்? திருப்பூர் துரைசாமி, தொழிற்சங்க தலைவராக இருக்கார். எட்டாவது கையெழுத்து முன்னாள் அமைச்சர் தங்கவேலு போட்டார். 9வது கையெழுத்து குருநாதன், ஒரு எம்எல்ஏ, பாளையங்கோட்டை எம்எல்ஏ, அவர் போட்டார். 10வது கையெழுத்து திருச்சி செல்வராஜ், மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர். இந்த 10 பேர் தான். மினிட் புக்கே நான் தான் விலைக்கு வாங்கிட்டு போனேன். பெரிய ரெல்ஜே மாதிரி அடையார் நடராஜன் வீட்டில் காந்தி நகர் 3வது மெயின் ரோடில் போட்டோம். ஒரு மாற்று அரசியலுக்கு வந்துருச்சின்னு எதிர்பார்த்து தமிழ்நாடு கொண்டாடியது. அந்த மாற்று அரசியல் ஃபெயிலியர் ஆகிடுது. இப்போ தொடர்ந்து அந்த மாற்று அரசியலை கொண்டு வரணும்னு சொல்லி பல பேர் குரல் கொடுக்குறாங்க. அந்த குரல் கொடுக்குற இப்போ விஜய் அதுக்கான இடமாக இருக்கின்றார். இப்போ நான் பேசுனா இப்போ இவ்வளவு கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவு உங்களுக்கு அந்த கருத்துக்கள் ஈர்த்திருக்கோன்னு தெரியாது. இந்த கருத்துக்கள் நான் சொன்னால் கையாக்கவளை கன்னியாகுமரியில் போய் குளச்சலில் போய் பேசுகிற யாரை கேட்பாங்களா? அந்த கூட்டம் நாற்காலி எனக்கு போட்டால் ஒரு ஆள் தான் நிற்பார். நான் இவ்வளவு அர்த்தமாக நியாயமாக சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி விழுப்புரத்தில் நான் பேசினா கேட்பாங்களா? இல்லை, நான் பிறந்த திருநெல்வேலி கோவில்பேட்டில் பேசுனா கூட 2 பேர் எனக்காக மைக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுவே சென்னையில் யாராவது ஒருத்தர் வர மாட்டாங்க. ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தமிழ் தேசியம் என்றால் என்ன, திராவிடம் என்றால் என்ன பேசுகிறேன், என் பேச்சு கேட்குற யாரும் வருவாங்களா? பெரிய போஸ்ட்டு அடித்து செஞ்சால் நான் ஒரு 500 ரூபா கொடுத்தா வேணால் இப்போ கொடுக்குறாங்களே கூட்டங்களுக்கு, அது மாதிரி கொடுத்தா வேணால் கேட்பாங்க. ஒரு நடிகர் ஒரு 20-30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அறியப்பட்ட திரைத்துறையை சார்ந்த ஒரு மின்னிய ஜொலிச்ச நட்சத்திரம். 10-20 ஆண்டு காலமாக தொலைக்காட்சி ஒரு முக்கிய அங்கமாக ஒரு வீட்டில் இருக்கின்றது. விஜய் பொறுத்தவரை பல அவர் நடித்த திரைப்படங்கள் அந்த தொலைக்காட்சி மூலமாக தினமும் பார்க்கிறார்கள். எல்லார் வீட்டுக்கும் அவர் போயிருந்தார், அவர் முகம். அதே மாதிரி சினிமா கொட்டகைகள், சினிமா தேட்டர்லையும் பார்க்குறாங்க விஜயின்னு அறிமுகம். அதனால் இந்த கருத்துக்களை விஜய் முன்னெடுக்கின்றார். அது மக்கள் மத்தியில் விஜய் என்ன தமிழ் தேசியம் பேசுகிறார் தெரியலன்னா கூட அது என்னையா தமிழ் தேசியம், என்னையா திராவிடன்னு கேட்பாங்க. இப்போ நான் பேசுகிறேன், யாரும் கேட்க மாட்டேன். ரெண்டாவது விஷயம், விஜய்
விக்கிரவாண்டியில் கடந்த 27 பெரிய மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து அந்த பந்தல் செலவு, அந்த மாநாடு அமைப்பு செலவு, விளக்குகள் இதெல்லாம் அவர் செலவு பண்ணார். இப்போ மீதி அரசியல் கட்சியிலன்னா அந்த மாநாடு செலவு, லைட்டு இது அவங்க தான் செலவு பண்ணும். ஊர்களேருந்து அழைச்சிட்டு வராங்க இல்லையா, அந்த பஸ்ஸுக்கு வாடகை 2 நாள் வாடகை. திருநெல்வேலியிலேருந்து, நாகர்கோவிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து யார் கட்டுவாங்க? அந்த கட்சியின் மாவட்ட செயலாளரோ ஒரு அமைச்சராக இருந்தால் அவங்க பொறுப்பு. அதுக்கு டீசல். அது மாதிரி வாகனங்கள், சின்ன சின்ன வாகனங்கள், எத்தனை வாகனங்கள் எடுத்திருக்கீங்க, அதுக்கு டீசல். அந்த வாகனங்களுடைய வேனுகின்னு, பஸ்ஸுகள், வேன்கள், வாகனங்கள் இவ்வளவுக்கும் அவங்க பொறுப்பேற்று டீசல் செலவு, வாடகை செலவு. சரி, அழைச்சிட்டு வந்து இப்போது திருநெல்வேலியிலேருந்து இங்கே வர்றாங்கன்னு வைங்க, கன்னியாகுமரிலேருந்து வராங்க, 2 நாள் ஆயிரும். விழுப்புரம்னா 2 நாளைக்கு ஒரு தலைக்கு 500 1000 ரூபா. புரியுதா? அதுக்கு பிறகு குவார்ட்டர்னு ஒரு மது கொடுக்காங்களாம். கூட்டத்துக்கு கூட்டு வந்தால் அந்த மது ஒரு பாட்டிலையோ ஒரு அளவு ரீதியாக ஊற்றி கொடுக்காங்களாம். பிறகு 3 நேரம் சாப்பாடு, இதில் 1 நேரம் பிரியாணி. விஜய் கொடுத்தாரா? உங்க கேள்விப்பட்டீங்களா? கூட்டின கூட்டம் தானே, கூட்டப்பட்ட கூட்டம் இல்லையா? அப்படின்னா விஜய்க்கு சொன்னால் இயற்கையாக வந்த திரண்ட கூட்டம், பெருங்கூட்டம். நாங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கில் வந்தாங்கன்னாங்க. இப்போ அவர் சொல்லும்போது விஜய், அவர் இந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், திராவிடமும் இது ஒரு இரண்டுமே எங்களுக்கு இரு கண்கள்னு சொல்லும்போது அதை கேட்கத்தான் செய்வாங்க. அதோடைய பிரச்சாரம் வழியேறும். இன்னி அவர் தேர் வந்து இருக்குது, இன்னி அந்த தேர் வடம் பிடிக்கலை. விஜய் தேர் வடம் பிடிச்சி ஓடின பிறகு தான் அந்த கோவிலில், நெல்லையப்பர் கோவிலில் ஒன்று தென்னாடே சிவனை போற்றின்பாங்க இல்லையா, நீ பாடலை. தென்னாடு சிவனை போற்றி நீ பாடலை. நெல்லையப்பர் தேர் நிலகொண்டு தான் இருக்குது, நீ வடம் பிடிக்கலை. கிழக்கிறது இதில் இருக்குது, இருட்டுக்கடை ஆலுவா பக்கத்தில் இருக்குது, எதுக்காப்பில் நீ தேர் இழுக்கணும். இழுத்தப்புறம் தான் இவளுக்கு தெரியும் விஜய் ஜொலிப்பாரா ஜொலிக்க மாட்டாரா. நிச்சயமாக நாளை ஆட்சி வெற்றி கழகம் ஆட்சி, தமிழ்நாட்டு மாற்று அரசியல் வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை இருக்கின்றது. விஜய் எல்லாருக்கும் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியோட அறிமுகமான தலைவர் என்று ஆகிவிட்டார். வில்லுக்கு ஒரு விஜயன் பாரதத்தில், வெற்றிக்கு ஒரு விஜய். தமிழக வெற்றி கழகம், தமிழகம் வெற்றி கழகம், தமிழகத்திலே வெற்றி இருக்குது, அந்த கழகம் வெற்றி பெறும். தமிழ் தேசியம், திராவிடம் மட்டும் இன்னைக்கு அரசியல் இல்லை, புத்தாக்கம் பெற வேண்டும். எப்படி தமிழ் மொழி புத்தாக்கம் பெறுகிறதோ, சங்க இலக்கியமும் இருந்தது, நவீன இலக்கியங்களும் இருக்குது, போஸ்ட் காலனிசம் நவீன பின்னவீனத்தில் இருக்குது. இந்த டிரான்ஸ் போஸ்ட் மாடர்னிசம் வரப்போகுது, நீ புது பிரின்சிபல். இதை கடந்து அதுக்கும் தமிழ் இடம் கொடுக்கும், நவீன கவிதைகளுக்கும் இடம் கொடுக்கும், சங்க இலக்கியங்களுக்கும் இடம் கொடுக்கும். முன்சி வேதநாயகம் எழுதிய கவிதைகளும் இன்றைக்கு போற்றப்படுகின்ற, மாதவையா எழுதிய புதினங்களும் போற்றப்படுகின்றன, ராஜா ஐயர் எழுதின புதினங்களும் போற்றப்படுகின்றன. அதுதான் தமிழ். அது மாதிரி தமிழக வெற்றி கழகம் இருக்கும். பெரியாரை வந்து ஒரு கொள்கை தலைவராக விஜய் ஏற்றுக்கொண்டிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் எல்லாரும் ஏற்றுருக்கார். அம்பேத்கர் வந்து படத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒடுக்கப்பட்ட மக்கள் மாநாட்டில் தான் வைப்பாங்க, இவரே வச்சுருக்காரு. அஞ்சலி அம்மாள்னு யாரையும் தெரியலை, ஒரு விடுதலை போராட்டத்தில் வீராங்கனை, கடலூர்மா, அந்த அம்மாவையும் வச்சுருக்காரு. காமராஜர், கல்வி கண் திறந்து காமராஜரை வச்சுருக்காரு. அதே மாதிரி பெரியாரையும் வச்சுருக்காரு. எனக்கு என்ன ஒரு கோரிக்கைன்னா, விஜய்கிட்ட சிங்காரவேலர் வச்சுருக்கணும், வாவு சிதம்பரம் பிள்ளையும் வச்சுருக்கணும், சுப்பிரமணிய பாரதியும் வச்சுருக்கணும், விவசாயிகள் போராட்டத்தை நடத்திய நாராயணசாமி நாயுடு படத்தையும் வச்சுருக்கணும். அது வைக்கலை. அதே மாதிரி ஓமந்தூரார் சமூக நீதிக்காக உத்தரவு போட்ட தமிழ் மொழி போதனா மொழி கூட அவர் படத்தையும் வச்சுருக்கணும். வாவு சிதம்பரம் பிள்ளை முக்கியம், நேர்மையான அரசியலுக்கு அவர் எல்லாம் வச்சுருக்கணும். ஏன் வள்ளலார் படத்தையும் வச்சுருக்கணும். இந்த படத்தை வைக்காமல் விட்டுட்டாங்களேன்னு எனக்கு ஒரு வருத்தங்கள் உண்டு. சீமான் மாதிரி நாம் தமிழர் கட்சின்னு வந்து பெரியாரை வந்து அவங்க மறுக்கிறாங்க, தொடர்ந்து விமர்சித்து வராங்க. வந்து இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க, இந்த பெரியாரை அவங்க விமர்சிக்கிறத மறுக்கிறத?